ஒரு உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இல்லைங்களா? ஒரு அப்பா அம்மா உங்களுக்கு இருக்குது. ஒரு அப்பா அம்மா இருக்கும்போது உங்களுக்கு அவர் உங்கள் அப்பா ரொம்ப தங்கமான மனிதன். ரொம்ப தங்கமான மனுஷன். எந்த பாவச் செயலும் செய்யல. ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறாரு, உங்களை வளர்த்துறாரு, ஆளாக்குறாரு. என்னங்க? உங்கள வளர்த்துறாரு, ஆளாக்குறாரு, படிக்க வைக்கிறாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு, அவைங்க இருக்க வேண்டிய இடத்துல அம்மா, அப்பா இருக்காங்க. அவருடைய சுபாவம் எப்படிங்க? எந்த பாவம் செய்யலை. உங்கள் அம்மாவை தவிர வேறு யாருமே அவர் பார்க்கல. 1. 2வது, எந்த கைக்கூலியும் வாங்கி ஜோப்பில் போடல. அப்படி ஒரு சுத்தமான ஆள். உங்களை வளர்த்தி ஆளாக்கி இது பண்ணுறாங்க. இது பண்ணும்போது மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், இறைவனுடைய கட்டளை சொல்கிறேன், அவர் மேக்சிமம் உங்களுக்கு கடவுள். உங்களுக்கு கடவுள் அவங்க. அவங்கள எக்காரணத்தை கொண்டு நோக்கடிக்கூடாது. அப்பா அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க, நீங்கள் ஒரு பக்கம் இருக்கிறீங்க இல்லைங்களா? அப்பா அம்மா போய் கவனிச்சுக்கணும். அவங்க வயிறு வாடக்கூடாது. ஒரு நேரம் கூட வாடக்கூடாது. ஒரு நேரம் கூட பசி பையன் வரேன்னு சொன்னால் வரவே இல்லை, மத்தியானம் வரவே இல்லைங்க, சாப்பிடல, நைட்டுக்கு இது வருவானோங்கிற வார்த்தை வரவே கூடாது. அங்கே காது கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தீந்தீங்க. உங்களுக்கு பல மடங்கு பல பிரச்சனைகள் வந்துடும். பல பிரச்சனைகளை நீங்கள் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு வந்துடும் பிரச்சனை. சொல்கிறேன், உங்கள் இஷ்டம் அது. அப்பா அம்மா தான் தெய்வம். தெய்வத்தை கும்பிட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்பா அம்மாவுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறீங்க. அப்பா அம்மா சாக வரையிலும் கவனிச்சிட்டிங்களா, உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கு, சுகமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவர் உங்கள் அப்பா. தங்கமான மனிதர் உங்கள் அப்பா. நல்ல மனிதர் அவர். அவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதம் வாங்கணும், உங்களுக்கு அப்படியே பழிக்கும். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அப்படியே பழிக்கும். ஏன்னு கேட்டால் அவ்வளோ சுத்தமானவங்க 2 பேருமே. சரிங்களா? அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுங்க. நல்லபடியாக என்ன, வயிற்றுக்கு தான். வயசான காலத்தில் என்ன வேணும்? வயிற்றுக்கு ஒரு வேஷ்டி, 2 வேஷ்டி, நல்ல ஒரு ஷர்ட்டு, அவ்வளோதான். வேறு சாப்பாடு வாடாத சாப்பாடு கொடுத்து அவங்கள கவனிச்சிக்கங்க. எங்கேயாச்சும் போகிறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அனுப்பிச்சி வைங்க, போயிட்டு வரட்டும். பார்த்துக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். உங்கள் மனைவி உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்குவோம். அந்த பொண்ணு உங்கள்கிட்ட அன்பாக இருக்கும், ரொம்ப அன்பாக இருக்கும். அன்பாக இருக்கிறது இதெல்லாம் யார் அங்கே யார் பூதுறா தெரியுங்களா? இறைவன் பூந்து உங்களை பார்த்துக்குவார். அப்பா அம்மாவை நீங்கள் கவனிக்கிறீங்க, இறைவன் உங்களை கவனிப்பார். சரிங்களா? கொஞ்சம் பாருங்கள். ஓகே.